அதனால யாக்கோபை என்ன செய்யறாரு ஆண்டவர்? நேசிக்கிறார். திரும்பி அடுத்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். அதுல பின்னாலே அதனால என்ன செய்வோம்? எப்படி சொல்லுவோம்? தேவன் அநீதி உள்ளவர் என்று சொல்ல முடியுமா? ஏசாவை ஏன் வெறுத்தீங்க? அவனும் ஒரே கர்ப்பத்துல தானே, அதே கர்ப்பத்துல பிறந்தவன் தானே, அதே அம்மா கிட்ட பிறந்தவன் தானே, அதே அப்பா கிட்ட பிறந்தவன் தானே. ஏசாவை மட்டும் ஏன் வெறுக்கிறீங்க? பச்சை பாதம் இல்லாத தேவர்னு நாங்கள் வாசிக்கிறோமே, ஏன் ஏசாவை வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டால் பழுத்துன்னு ஒரு வராப்பார். கேட்கக்கூடாதே, சொல்லக்கூடாதேன்றார் பவுல். இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, கேட்க சொல்லக்கூடாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசி அடுத்த வசனம் போவோம். ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் சொல்லக்கூடாது? எது தேவனுடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் என்ன? எவன் மேல இரக்கமா இருக்கணும் அவன் மேல இரக்கமா இருப்பேன். நீங்க எதுவும் கேள்வி என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. எவன் மேல உருக்கமா இருப்பேனோ அவன் மேல உருக்கமா இருப்பேன். நீங்க எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அது ஏன் இஷ்டம். சித்தம்னா என்ன அர்த்தம்? என் இஷ்டம்னும்ல. ஏன்டா இப்படி பண்ற? என் இஷ்டம், அப்படிதான் பண்ணுவேன்.